இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 68வது சங்கீதம் 19வது வசனம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மனசில் என்ன எண்ணம் வரும்? ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய நாள் நெருங்கிட்டே இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையின் நிமித்தம் முக்கியமான ஒருவரை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஒரு பெரிய சவாலை இப்போது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். முக்கியமான உறவில் ஒரு சிக்கல் உண்டாயிருக்கலாம். உங்களுடைய சிந்தையை இவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கலாம். காலையில் முழிச்ச உடனே நமக்கு இந்த எண்ணம் வந்து நம்முடைய சிந்தை முழுவதையும் ஆக்கிரமிக்கும், ஒரு மாதிரி சோர்வினை உண்டு பண்ணும். ஆனால் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் விரும்புகிறேன். உங்களுடைய சூழ்நிலைகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மீது கவனத்தை பதிக்காமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்கிறது மீது உங்களுடைய கவனத்தை முழுசாக பதியுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் புதியதாக இருக்குதா? அவருடைய மன உருக்கத்திற்கு முடிவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. இந்த நாளில் அவர் உங்களுக்குன்னு வெற்றியை ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது தான் அது நிச்சயமான உண்மை. இந்த நாளுக்கான உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி அவர் முன்கூட்டியே ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த நாளில் அவர் உங்களுக்காக சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. இந்த நாளில் அவர் உங்களுக்காக சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. தினமும் அவர் உங்களை தம்முடைய ஆசீர்வாதங்கள்னால பாரப்படுத்துகிறாரு. இந்த அனுதின ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா உங்களுடைய கவனம் சரியான திசைக்கு நேராக இருக்கணும். எனவே நீங்கள் நன்றாக உணரும் வர காத்துட்ருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை சந்தோஷமாக உணரும் வர காத்துட்ருக்காதீங்க. பங்கு சந்தை மதிப்பு உயரும் வரை காத்திருக்காதீங்க. போக்குவரத்து நெரிசல் சரியாகும் வரை காத்திருக்காதீங்க. இப்பொழுதே உங்களுடைய கவனத்தை சரியான விஷயத்தின் மீது பதியுங்க. எல்லா பிரச்சனைகளும் சரியானதுக்கு அப்புறம்தான் நான் நல்லதை குறித்து யோசிப்பேன் அப்படின்னா உங்களால் அது முடியவே முடியாத காரியமாயிரும். ஆனால் பிரச்சனைகளின் மத்தியில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதன் மீது கவனத்தை பதிச்சிங்க அப்படின்னா தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. இப்பொழுதே உங்களுடைய கவனத்தை சரியான விஷயத்தின் மீது பதித்து இந்த நாள் மிகப்பெரிய ஒரு நாளாக எனக்கு இருக்க போகுது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் சபிக்கப்பட்டவள் அல்ல, தேவனே என்னை வழி நடத்துகிறாரு என்பது எனக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு எனக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சத்தமாக சொல்லுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா மாற்றத்தை உண்டு பண்ணும் வசனங்களை அப்பா எங்கள் கண்களுக்கு நேராக இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமென். அவர்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்க, தேவைகளை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலன் தரணும் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கவனம் அப்பா நல்ல விஷயங்கள் மீது பதிக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. ஆமென். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கேஸ் விஷயமா பிரிந்து போன கணவர் சேரணுங்கிறதுக்காக அப்பா எத்தனையோ ரிக்வஸ்ட் போட்டிருக்காங்கப்பா. எல்லார் கண்கள் காண ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செய்யுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் உங்கள் மேலே எங்கள் கண்களை பதிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு அப்பா உங்கள் மீதும் உங்களுடைய வார்த்தையின் மீதும் எங்கள் கவனத்தை பதிக்கும்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்மானம் செய்கிறோம் அப்பா. உம்முடைய அனுதின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய மனதையும் இருதயத்தையும் நாங்கள் திறக்கிறோம் அப்பா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய உம்முடைய அன்பிற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் வாழக்கூடிய வழிகளை எங்களுக்கு காண்பீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்த
செலுத்துகிறோம். அமேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்ப்பா. அமேன். நன்றியப்பா. எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்க போகிறதில்லப்பா. அமேன். எவ்வளவு பிரச்சனைகள் எங்களை சுற்றி இருந்தால் கூட எங்கள் கண்கள், எங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் மீது மாத்திரம்தான் இருக்கும்பா. அமேன். ஏன்னா அந்த பிசாசின் கிரியைகளை கண்டுக்காமல் நாங்கள் விட அவன் எங்களை தொடவே முடியாதுப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் மீது எங்கள் கவனத்தை பதிக்க எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்வீங்க ஏசப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நிறைய நேரங்களில் இது எனக்கு சரியாகட்டும், இந்த பிரச்சனை எனக்கு முடியட்டும், நான் அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறோம். அப்போ அதெல்லாம் தவறு அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உணர்த்தி இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் இருக்கிறபடியே இருக்கிற சூழ்நிலையிலேயே எங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மேலே பதிக்கிறோம் ஏசப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட நீங்கள் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எங்களுக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. வசனம் சொல்லுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உயர்ந்த அடைக்கலம்ங்கிறது அவருடைய பாதுகாப்பு. முழுவதுமாக அவருக்கு கீழே அடங்கி இருக்கிற ஒரு நிலை. யாரை வைப்பேன்னு சொல்கிறாரு? அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை. அமேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடினால தான் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. இந்த ஒரு தகுதி அவருடைய கிருபையினால் உங்களை அவருடைய அடைக்கலத்தில் வைக்க தயார்படுத்துது. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் உங்களை வைத்திருக்கிறாரு. ஆக உங்களை சுற்றி இருக்கிற எந்த பயம், எந்த பிரச்சனை, எந்த கவலை, குடும்ப பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொட முடியாது. இன்றைக்கு தேவன்கிட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவரையே சார்ந்துருங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதைத்தான் சொல்கிறாரு. மறுபடி என்கிட்ட வா, என்னை சார்ந்து நில்லு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆபத்து காலத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னோட பலத்தினால நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன். நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் கவலையை சுமக்கிற, பாரத்தை சுமக்கிற? வந்து ஏன் மேலே வச்சிரு. இவ்வளவு அன்பா ஒரு தேவன் அழைக்கும் போது, இவ்வளவு அன்பா நமக்கு ஆறுதல் சொல்லும்போது, இவ்வளவு வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நம்ம மேலே அள்ளி தெளிக்கும் போது, இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனையை குறித்து யோசித்து, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, கடன்காரங்க என்ன சொல்கிறாங்களோ, இதையெல்லாம் யோசித்து உங்கள் வாழ்க்கையை சமாதானமே இல்லாமல் ஆக்காதீங்க. நன்றியப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களும் இப்பொழுது திறக்கப்படணும் ஏசப்பா. நன்றியப்பா. அவங்களுடைய கண்கள் முழுவதுமாக உம்மை நோக்கி பார்க்கணும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கணும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது அப்பா, சகலவித பிரச்சனைகள்லேருந்து அந்த பிள்ளைகளை குனிந்து கை தூக்கி அப்பா உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கிறீங்க ஏசப்பா. இயேசுவேங்கிற நாமத்தை அறிந்தவர்களாக இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிருக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. என்ன விதமான பிரச்சனையாக இருந்தால் கூட அப்பா உம்முடைய கரங்கள் அந்த பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்யம், மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.